அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் சீனிராஜ், தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம். நேற்றைய தினம் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவராஜன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஊழல் சம்பந்தமான நிறைய குற்றச்சாட்டுகளை திமுக அரசின் மீது வைத்திருந்தார். உண்மையில் அது சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வேதனையாக இருந்துச்சு. என்னென்னா ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய துவரம்பருப்பு அது கொள்முதல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அமைச்சர் பெருமக்களும் சபரிசன்ட்டையும் ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணும், அதில் பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அதேமாதிரி டிடிசிபி அப்ரூவலுக்காக ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 7.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். நிலக்கரி வாங்கினதில் ஊழல் இருக்குதுன்னு சொன்னார். அதேமாதிரி இபியில் இருக்கக்கூடிய மெஷினரி ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுலையுமே போலியாக வாங்கி போட்டு நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னார். அதேமாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு ரெனியூவல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா புதுசாக ஆர்ஜின் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் 25 லட்சத்துலேருந்து 45 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கணுங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களையுமே கேட்கும் போது அவங்களுமே 7.5 லட்சம் லஞ்சம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாரி 2 தினங்களுக்கு முன்பாக சிபிஎஸ்சியில் இப்போ தான் முதலாக ரெனியூவல் பண்ணுறதுக்கு வித்தவுட் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னால் கவர்மெண்ட்டுக்கு 25 லட்சம் வரைக்கும் லஞ்சம் நாங்கள் கொடுத்தோங்கிற மாதிரியே ஒருத்தர் சொல்கிற மாதிரி காணொலிகள் நிறையா நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே வெளிப்படைத்தன்மையோடு இந்த கவர்மெண்ட் நடக்குகின்ற பட்சத்தில் மக்கள் எல்லோரும் வரவேற்போம். ஏன்னா இது யாரோட சொந்த காசும் கிடையாது, மக்களோட வரிப்பணம். நீங்கள் நான் எல்லோரும் உட்பட நம்ம வாங்கக்கூடிய மறைமுகமாக நேரடியாக அப்படி நிறையா விஷயங்கள் நம்மளோட வரிகள் போய் அந்த வரி விதிப்பில் வரக்கூடிய பணத்தை ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி அதிலிருந்து திட்டங்களை கொண்டு வந்து தான் எல்லாமே மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியான விஷயத்தில் ஆதவ அர்ஜுனர்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரு. குற்றச்சாட்டுங்கிறத விட உறுதியாகவே சொல்கிறாரு. முன்னாலேயே நான் கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அப்போ என்ன, அது உண்மைதான். அப்போ அப்படியா இருக்கும் பட்சத்தில் எங்களுக்குள்ள என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு 7.5 லட்சம் கொடுத்தோன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு புகார் வாங்கி அந்த 7.5 லட்சத்தை யார்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிறத உடனடியாக ஒரு விசாரணையை தொடங்கலாம். சரி, அந்த டிபார்ட்மெண்ட் ரீதியாக அந்த பணத்தை யாரெல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இப்படியான எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. இபியில் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் ஒரு பெரும் பொருள் ஒரு விவாத பொருள் ஓடிச்சு. என்னென்னா ஹார்ட் டிஸ்க்கை காணும், ஊழல் மொத்தமாக இருந்த ஒரு டிஸ்கில் இருந்துச்சு, ஹார்ட் டிஸ்க்லன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 30 ஹார்ட் டிஸ்க்கு காணும், 35 ஹார்ட் டிஸ்க்கு காணும்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. 2 நாள் கழிச்சு அந்த ஒரு நியூஸுக்கு ஒருத்தனை கொண்டு அந்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு லோ கிரேடு பேசும் ஒருத்தனை கொண்டு வந்துட்டு அவரை இவர் தான் ஹார்ட் டிஸ்கை திருடிட்டார், பெங்களூரில் போய் மீட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை காமிச்சு அந்த ஹார்ட் டிஸ்க்கு இபியை பற்றி என்ன ஆச்சுன்னே தெரியல, அதே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினதில் ஊழல் இருக்குது, வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறதுக்கும் ஆளுகளும் கையில் இருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்சம் அந்த நபர்களை வச்சாச்சும் யார் உங்கள்கிட்ட கேட்டால் அதுக்குண்டான அதிகாரிகள் யார்? இப்போது ஒரு டெண்டர் நம்ம கோட் பண்ணுறோம், இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியே டெண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு அரசியல் அமைச்சர்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஈடுபட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் அதோட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அவங்க தான். அப்போ அவங்க தான் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு செக்ரட்டரியேட் இருப்பாங்க, அதுக்கு ஒரு பர்சனல் அதிகாரி இருப்பாங்க, இல்லை இண்டிவிஜுவலாக ஸ்பெஷல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அரசு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இல்லை எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா பின்னால் அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யாருன்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வாங்கி உடனே நடவடிக்கை எடுத்துட வேண்டியதானே. நடவடிக்கை எடுக்காமல் ஒரு வாய்ப்பேச்சான ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஷார்ட்ஸில் பேசுகிற மாதிரி ஏதோ ஒருத்தவங்க மேலே குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சாதாரணமாக எதிர்வீட்டு சந்தில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை எப்போ உறுதிப்படுத்துவீங்க, அதன் மேல் நடவடிக்கை எப்போ எடுப்பீங்க அப்படிங்கிறத மக்கள் நிறையா கேட்குறாங்க. இது நீங்கள் இப்படியே பழகிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, அவங்க வந்தாங்கன்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே போக வேண்டியது, இவங்க வந்தாங்கன்னா குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே போக வேண்டியது. குற்றச்சாட்டுகளை மட்டுமே கடந்து கொண்டு போயிட்டீங்கன்னா இப்போ தப்பு செஞ்சவன் ஃபுல்லாக அப்போ நம்ம இவனை புகார் கொடுக்க வேண்டாம், அவன் நம்ம மேலே புகார் கொடுக்க வேண்டாம், மேடைக்கு மேடை நீங்கள் பேசக்கூடிய ஒரு மேடை அரசியலுக்காக அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கணும் ஒரு அச்சம் மக்களுக்கெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு உண்மையிலே கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளை தூக்கி எறிஞ்சு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்களிச்சிருக்காங்க. நீங்களே சொல்கிறீங்க, உண்மை, சரி ரைட்டு. இப்போ அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், இல்லை தமிழக முதல்வர் விஜய் அவர்களாக இருக்கட்டும், யாருனாலும் என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக இப்படி நேரடியாக நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஊழல் இதெல்லாம் உடனே என்ன பண்ணுங்கள், புகாராக்குங்க. அது ஒரு விசாரணை கமிஷன் போட்டு உடனடியாக அந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுங்கிறது தான் மக்களுக்கு கோரிக்கை வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு அதெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். தயவு செஞ்சு மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நீங்கள் அந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை வெறும் சொல்லாக இல்லாமல் உண்மையிலே செயலாக மாற்றணுங்கிறத கேட்டுக்கிட்டு இனி வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நன்மதிப்பு வரணும் அப்படின்னா வெளிப்படைத்தன்மையான ஆட்சியை நடத்துங்க. மேலும் ஏற்கனவே செஞ்ச குற்றச்சாட்டுகள் ஊழல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்கிறதையும்
கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.